யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இயேசு சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அதுதான் 4ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதிக்கு காரணம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். 4ஆம் வசனத்துக்கு 2 பகுதி இருக்குது. உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்து முடித்தேன். அவர் செய்து முடித்தது பிதாவை மகிமைப்படுத்தியது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு கிரியையை செய்து முடிக்கும்படியாக நியமித்திருக்கிறார். நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, நீங்கள் இருக்கக்கூடிய கிராமம், உங்களை வைத்து அந்த இடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு கிரியை அவர் நியமித்திருக்கிறார். சபையில் நீங்கள் இருப்பதன் மூலமாக ஒரு கிரியை தேவன் நியமித்திருக்கிறார். நமக்கு தெரியாது நாம் எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. நான் ஒரு முறை ட்ரெயினில் காரைக்காலுக்கு போய் கொண்டிருந்தேன். போகும்பொழுது 2 பக்கமும் நிறைய நிலங்கள் இருந்தது, விவசாய நிலங்கள். அதில் ஒரு நிலத்திலே பார்க்கும்பொழுது பெரிய நிலம், அதற்குள்ளே ஒரு 200-300 ஆட்டு மந்தை, 200-300 ஆடுகள் இருக்கும். அது நைட்டில் படுத்துட்டு காலையில் எழுந்துச்சி ஓட்டிகிட்டு போயிடுவான் மீட்பன். நான் அந்த நிலத்தின் காரணத்தில் விசாரித்தேன். அது வந்து படுத்துட்டு போகுது, அது எவ்வளோ வாடகை உங்களுக்கு தருவார்? ஏன்னா 300 பேர் தங்குறாங்கல்ல, எவ்வளோ வாடகை உங்களுக்கு தருவார் என்று கேட்டேன். ஐயா, அவர்கள் எங்களுக்கு வாடகை தருவதா? இல்லை, நாங்கள் தான் அவர்களுக்கு காசு கொடுப்போம். நீங்கள் அது வந்து தங்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? ஆமாம். ஏன்னா அது ஒரு தடவை வந்து தங்கிட்டு போச்சுன்னா நிலத்துக்கு அவ்வளோ உரம், ஆர்கானிக் உரம், அந்த நிலம் அவ்வளவு செழிப்பாய் மாறிவிடும். அதனுடைய எஃபெக்ட் எப்போ தெரியும்னா, அதில் நாங்கள் வெள்ளாண்மை போட்டு அதை அறுவடை செய்யும் பொழுது எங்களுக்கு தெரியும். அதனுடைய விளைச்சல் அவ்வளவு அதிகமாகும். ஒரு நைட் வந்து தங்கிட்டு போச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆட்டுக்காவது தெரியுமா நம்ம இங்கே வந்து தங்கிட்டு போகிறதுனால இந்த நிலத்துக்கு நம்ம ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கோன்னு தெரியுமா? தெரியாது. இன்னொரு ஊருக்கு போயிருந்தேன், நாங்கள் போயிருந்தோம். அங்கே இது போன்ற ஒரு ஷெட்டு, பெரிய ஷெட்டு கட்டியிருந்தாங்க. எதுக்கு ஷெட்டு கட்டியிருக்கீங்க? இல்லை நாங்கள் ஆடு வளர்க்க போகிறோம். ஷெட்டுக்குள்ளே எப்படி ஆடு வளர்க்க போகிறீங்க? ஷெட்டுக்குள்ளே கோழி வளர்க்குறத பார்த்துருக்கோம், ஆனால் ஆடு எப்படி வளர்ப்பீங்கன்னு கேட்டால், உள்ளே வந்து பாருங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு பார்த்தா அந்த ஷெட்டு இவ்வளோ ஹைட்டில் ரீப்பராக போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ரீப்பர். அங்கே வந்து அந்த ரீப்பர் ஸ்லோப்பு. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்டு மந்தையை என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே ஓட்டி விட்ருவோம், உள்ளேயே இருக்கும். அது வெளியே போகணுன்னு தேவையில்லை, உள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடு ஃபுல்லாக நாங்கள் போட்டுருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னா கொள்ளு. அந்த கொள்ளு போட்டு விதைச்சி அந்த கொள்ளோட செடி வந்தோடனே அது ரொம்ப பிடிக்குமா அந்த ஆட்டுக்கு. அதெல்லாம் அறுவடை பண்ணி மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. எப்படி பிரதர் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்துச்சு? நம்முடைய சபையில் உள்ள சகோதரர் தான். எப்படி இந்த ஐடியாலாம் வந்துச்சு? கொள்ளு போடணுன்னு எப்படி ஐடியா வந்துச்சு? அது சொன்னார், எலுமிச்சை மரம் நிறையா வச்சுருக்கோம். அந்த எலுமிச்சை மரம் இலையும் அந்த பூவையும் வந்து ஒரு பூச்சி பிடிச்சி அது கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ யாரோ சொன்னாங்க, இந்த கொள்ளு போட்டிங்கன்னா பூச்செல்லாம் இங்கே வந்துடும், அது தப்பிச்சுக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் கொள்ளு போட்டோம். ஆனால் கொள்ளு அந்த பூச்சினால் கெட்டு போகாது, அது அந்த கடியை தாங்கிக்கிட்டு அது வளர்ந்துடும். கொள்ளு போட்டோம், எலுமிச்சை செடியில் ஒரு பூச்சி இல்லை, எல்லாம் இங்கே வந்துருச்சு. கொள்ளு நல்லா வளர்ந்துருச்சு. நாங்கள் அறுவடை பண்ணி மூட்டை மூட்டையாக வச்சிட்டோம். அப்போ இந்த ஆட்டுக்கு போட்டாச்சுன்னா அந்த ஆடு பாட்டுக்கும் அதை சாப்பிடும். எங்களுக்கு அது ஆடு பெருகுது, அது ஒரு வருமானம். ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இவ்வளோ ஹைட்டு, அதான் மேலே ரீப்பரில் தான் நடக்குது. அது போடுற ட்ராப்பிங்ஸ்லாம் இவ்வளோ ஹைட்டு உரம், அது நல்ல விலைக்கு நாங்கள் விற்றுருவோம். அப்போ இந்த ஆடு ஒவ்வொரு நாளும் போகுது, எங்கெங்கேயோ போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எங்கள் நிலத்துக்கு கொண்டு வாங்க, எங்கள் நிலத்துக்கு கொண்டு வாங்க.
ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆட்டுக்கு தெரியாது. அதே போல் தான் நாம் யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. தேவன் அதை மறைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சாதாரண பூமியில் உள்ளதான ஒரு ஆட்டு மந்தை அது ஒரு நிலத்துக்கு ஆசீர்வாதம் தருமானால், தேவனுடைய மந்தையாகிய நாம் கண்டிப்பாக இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோமா? தேவன் அப்படி வைக்க மாட்டாரா? நம்ம கண்டிப்பாக வைப்பார். ஆகவே தான் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒளி. நம்மை பார்த்து எத்தனையோ பேர் அவங்க உள்ளத்தில் மனசாட்சியிலே அவர்கள் உணர்த்தப்படுவார்கள். தேவனை தேட வேண்டியவன் இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா என்று அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். இப்படி எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். பள்ளியில் யாராவது கிறிஸ்டின்ஸ் இருக்கீங்களான்னு கேட்டால் தைரியமாக நீங்கள் கை தூக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்டின். நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் உங்கள் கிளாஸ் ரூமில் மற்ற பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க முடியும். தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவரே, நான் 7ஆம் கிளாஸ் முடித்து இப்போ 8ஆம் கிளாஸுக்கு வரேன். 7ஆம் கிளாஸில் நீர் எனக்கென்று நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். இப்போ நான் 8ஆம் கிளாஸுக்கு போகிறேன். 8ஆம் கிளாஸில் ஆண்டவரே நான் அதுபோல் இருக்க விரும்புகிறேன். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, இந்த பள்ளியில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக இல்லை. நானும் உலகத்தாரை போல தான் இருந்தேன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து. ஆனால் நான் நினைக்கிறேன் 8ஆம் கிளாஸ் அல்லது 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை கொடுத்தேன். அப்போ இருந்து நான் மாணவர்களுக்கு வேதத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவனுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும், யாருக்காக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பி என்னை சுற்றி ஒரு கும்பல் உட்காந்துக்குவாங்க. ஆண்டோட வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல உட்காந்து வேறு கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அங்கே போனேன்னா, டே இதை பற்றி பேச வேணாண்ணா, இவனுக்கு பிடிக்காது, வேறு ஏதாவது பேசுவோம் அப்படின்னு மாற்றிடுவாங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் உங்களால் தேவையில்லாத காரியத்தை பேச ஆரம்பித்தா அது ஒரு ஆசீர்வாதம் தானே? தேவையில்லாத காரியத்தை பேசாமல் நிறுத்தினாங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம் தானே? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். இவனுக்கு சினிமா கதையெல்லாம் பிடிக்காது, அதை நம்ம பேச வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. நான் வேதத்தை அங்கங்கே சொல்லிகிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு பட்டப்பேர் வச்சாங்க, பைபிள்னு பட்டப்பேர் வச்சாங்க. 9ஆம் கிளாஸ் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அந்த பட்டப்பேர் சொல்லி கொடுப்பாங்க, பைபிள் அப்படின்னு. பரவாயில்ல, நல்ல பேர் தான். எத்தனையோ பேரை பைபிள் சொல்ல வச்சேன், அது ஒரு ஆசீர்வாதம். என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு சாட்சியை சொல்கிறேன், ஆண்டுடைய மகிமைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசி நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பேக் பண்ணிட்டேன். பெட்டி, அட்டைப்பெட்டி, சுட்கேஸ் எல்லாம் பெட்டி ஊருக்கு புறப்பட்டு போக வேண்டியதான். கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனோம். மாணவர்கள் எல்லாம் புறப்படுறாங்க. புறப்படுறதுக்கு முன்பு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டேன். ஆண்டவரே, எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு பைபிள் புதிய ஏற்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி 2 நாள் ஒவ்வொரு ரூமுக்கும் போய் என்னோட அந்த ஹாஸ்டலில் இருந்த ஒவ்வொரு பையனுக்கும் பைபிள் கொடுத்து, என்றைக்காவது உன் லைஃப்பில் நீ கஷ்டப்படுவ, ஒரு கஷ்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு கவலை வரும், அன்றைக்கி நீ இந்த எடுத்து படிப்பா, இதை படிக்காமல் விட்டுறாத என்று சொல்லி எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு கடைசி நாளில் இப்போ வெக்கேட் பண்ணி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். புறப்பட்டு போகிறேன், ஆனால் போக முடியல. ஏதோ என்னை தடுக்குது. அப்படியே கட்டில் உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் அங்கே இருந்தனுடைய விளைவா அந்த இடத்த விட்டு வர்றது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு என் ஸ்பிரிட்டில் ஒரு விடுதலையே இல்லை. சரின்னு உட்காந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் இருக்கும், ஒரு பையன் வந்தான். அவன் டே வின்சென்ட், நான் இவ்வளோ நாள் நான் காலேஜில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, என் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது, எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு நான் அடிமையாயிட்டேன், இப்போ நான் புறப்பட்டு வீட்டுக்கு போகிறேன், தனிமையில் இருக்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண ஆரம்பித்தான். அப்போ ஆண்டவரை பற்றி நான் உனக்கு ஷேர் பண்ணிவிட்டு, நீ அந்த புத்தகத்தை நீ படி, ஆண்டவர் நோடு கூட பேசுவார் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அவனை அனுப்பிச்சிட்டேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. பெரிய சமாதானம். இப்போ கிளம்பு. ஸோ ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இதுக்காக தான் நீங்கள் என்னைய அங்கே இருக்க வச்சிங்க. ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தேன். ஏன்னா கடைசியாக ஒரு ஆத்மா வரான், அவனுக்கு நீ இந்த தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லணும் நினச்சி பார்க்குறேன். அதுபோல் ஆண்டவரே, நான் உமக்கு எங்கே இருந்தாலும் உமக்கு நான் அவைலபிளாக இருக்கட்டும். ஒரு பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் அதை செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே. என்னை குறித்து என்ன கிரியை நீ செய்து முடிக்க வேண்டும்ட்டு தீர்மானிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் செஞ்சுருங்க ஆண்டவரே.
நமக்கு தெரியாது. நாம் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ என்று நமக்கு தெரியாது. நாம் யாருடைய மனசாட்சி எல்லாம் வெளியரங்கமாவதற்காக இருக்கிறோமோ என்று நமக்கு தெரியாது. பவுல் சொல்லுகிறார். நாங்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லாருடைய மனசாட்சிக்கு. ஒருவேளை அவன் மூளையில் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், நாம் சொல்லுவதே மூளையில் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ என்ன பெரிய தேவபக்தி உள்ளவனா, நீ பெரிய கடவுள் பக்தி உள்ளவனா ஆகிய பண்ணலாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? மனசாட்சிக்கு நாங்கள் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அவள் மனசாட்சி நாங்கள் தொடுறோம். உத்தமர் என்று எப்படி விளங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க மனசாட்சி அவங்கள உறுத்துது. இவங்க கூட இருந்த உடனே மனசாட்சி உறுத்துது. நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ என் கூட 2 பேர் இருந்தாங்க. ஒன்றும் அதை பற்றி ஒன்றுமே பேசலை. ஆனால் அவராக அவர் செய்கிற பாவத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்து அதுக்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஏன் சொல்லணும்? மனசாட்சி உறுத்துகிறது. அதுபோல் நாம் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே வாழ்ந்து வேதத்தை கற்று தியானித்து கேட்டு ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது நம்மை அறிந்தோ அறியாமலோ அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அநேகருக்கு உப்பாக இருக்க முடியும், அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். வெளிச்சம் என்றால் மனசாட்சியிலே அவர்கள் உணர்வடைவார்கள். மனசாட்சியில் உணர்வடைவார்கள். சரி, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இவங்க வணங்குற தேவன் ஒருவேளை உண்மையான தேவனாக இருக்குமோ, நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்களே, அவங்க பேசுகிற பேச்சில் வித்தியாசமாக இருக்கே, மற்ற பிள்ளைங்களை போல் கெட்ட ஜோக்கெல்லாம் அடிக்காமல் இருக்காங்களே, மற்ற பிள்ளைங்களை போல் இவங்க பேசுகிறது இல்லையே, மற்ற பிள்ளைங்களை போல் அவங்க உடுத்துக்கிறது இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். சகோதரர் ஜாக் அவர்கள் சாட்சியை சொன்னாங்க. அவர் ஒரு மாதிரி ஏரோப்ளைனில் போகும்பொழுது பக்கத்தில் ஒரு வயதானவர் உட்கார்ந்தாராம். இப்போ பார்த்தா அவரோட வேலை செஞ்சவர், எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக வேலை செய்தவர். அவர் சொன்னாராம், உங்களை என்னால் மறக்கவே முடியாது. எத்தனையோ பேர் வேலை செஞ்சு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவருக்கென்று நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதை நான் மறக்கவே முடியாது என்று சாட்சி சொன்னாராம். அதுபோல் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இயேசு அப்படிதான் பிதாவை மகிமைப்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்குன்னு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடிக்கணும். இந்த ஸ்கூலிலேயோ கல்லூரியிலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ, ஒருவேளை கல்லூரியில் 3 வருஷம் நீங்கள் படிக்கலாம். அந்த 3 வருஷத்தில் ஆண்டவரே என் சுயசித்தத்தை செய்து மூட விட்டாகி கோபப்பட்டு அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அந்த ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட்டோட ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வர விரும்பலை. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று, உங்களுடைய பலத்தை பெற்று, வசனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வெளிச்சமாக போய் இருந்துட்டு வரணும். ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீ யார் ஏற்றலாம் நான் பேசுகிறேன்னு தெரியாத ஆண்டவரே, ஆனால் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். ஆகவே பிதாவானவர் மகிமைப்படுத்தும்படியாய் இயேசு என்ன செய்தார்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். சிலுவையில் தொங்கும் பொழுது கூட அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். மரண தருவாயிலும் கூட அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலையை அவர் செய்து முடித்தார். ஃபஸ்ட்டு ஆஃபில் காடியை கொடுக்கிறார்கள். பொருள் இந்த காடி நான் நியமித்த செய்தியை செய்ய முடியாமல் என்னை மந்தமாக்கி விடுமோ, மயக்கத்துக்குள்ளே கொண்டு போய் விடுமோ, எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என்றால் நான் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்டு நான் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் தாயை ஆசீர்வதித்தார். யோவானை பார்த்து, அதோ உன் தாய், பொறுப்பை கொடுத்தார், உன் மகன் அதை செட்டில் பண்ணார், பிதாவே இவர்களுக்கு மன்னியம் என்று எவ்வளோ பேரை தேவன் மன்னித்தார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். அநேக காரியங்களை செய்தார் சிலுவையில் இருந்து. ஆகவே நீர் நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன். சரி, பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் என்னென்ன கிரியைகளை வைத்திருக்கிறார்? 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இப்போ குடும்பத் தலைவர் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஆண்டவரே, நீர் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனைவி, ஆண்டவரே நீர் முன்னறிந்து எனக்கு கொடுத்த பிள்ளைகள்,
இவர்களுக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நாமம் என்றால் அவருடைய சுபாவம். எபனேசர் அது அவருடைய நாமம். என்ன சுபாவம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், யெகோவா நிசி. ஆகவே இந்த நேம், நாமம் என்று சொன்னால் அது ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய சுபாவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தினேன். அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா கொடுக்கணும். இப்படி தான் இருந்திருப்பாரோ. நான் மொழிபெயர்க்கும்படியாக பெங்களூருக்கு போயிருந்தேன். சகோதரர் ஜாக் அவரோடு சேர்ந்து இந்த த்ரூ த பைபிள், அதுக்கு முன்னாடி ஜீவ வார்த்தைகள். அப்போ அவரோடு தங்கியிருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிச்சம் அவர்கிட்டே நான் சொன்னேன், இப்படி தான் இயேசு இருந்திருப்பாரோ. அந்த ஒரு வெளிச்சம் எனக்கு கிடச்சிது. இப்படி தான் இயேசு இருந்திருப்பாரோ. அவ்வளவு தாழ்மையாய் அந்த சகோதரன், அவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் கனப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரனுடைய லைஃப் அங்கே தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு வேளையும் அவரோட சேர்ந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவோம், நடப்போம், முன்னா இருப்போம், ரெஸ்ட் எடுப்போம். காலையில் ஆரம்பித்து 9 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் அவர் பார்க்கும்பொழுது நான் பிரதர் சொன்னேன், பிரதர் ஜீசஸ் எப்படி இருந்திருப்பான்னு என்னால் கொஞ்சம் யூகிக்க முடியுது. அப்படி நம்ம யாருக்காவது இருக்க முடியுமா பிள்ளைகளை? அப்படி சொல்லணும், பிள்ளைங்க சொல்லணும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். நீர் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம சொல்ல முடியுமா? சீக்கிரமாக பிள்ளைங்க வளர்ந்து காலேஜுக்கு போயிடுவாங்க. காலேஜ் போய்ட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹாஸ்டலு அங்கங்கே, அதுக்கப்புறம் வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே பிஜியில் அங்கே தங்குவாங்க. ஏதோ மாதமோ 2 மாதமோ 6 மாதம் ஒரு வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க பிள்ளைங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வசனத்தை சொல்ல முடியுமா? அவர்கள் உங்களுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்ல வசனத்தை கை கொண்டிருக்கக்கூடிய மாதிரியை பிள்ளைகள் என்கிட்ட பார்த்துருக்காங்க. நான் பெர்ஃபெக்ட்டுன்னு நான் காமிக்க தேவையில்லை. நான் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறோம் என்பதை என் பிள்ளைகள் பார்க்கட்டும். வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் மனைவியை திட்டி விட்டாலும் தாழ்மையாக மனைவியத்தில் மன்னிப்பு கேட்கறதை என் பிள்ளைங்க பார்க்கட்டும். பார்க்குறதுக்காக நான் கேட்கல ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நான் கேட்குறேன். அதே போல் மனைவிமார்கள் தாழ்மையான மனைவியாக எப்படி இருக்க முடியும்? தாழ்மையான ஒரு சகோதரி எப்படி இருக்க முடியும்? கணவனுக்கு சப்மிஷன். இன்றைக்கி சப்மிஷன்ற வார்த்தை அநேகருக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு சபையில் இந்த சப்மிஷன் பற்றி பேச ஆரம்பித்தா ஒரு சிஸ்டர் இன்ச்சு வெளியே போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்கள இந்த சப்மிஷன் வார்த்தையே பிடிக்காது. அப்படி இருக்கா? நமக்கு எல்லோரும் தேவனுடைய பார்வையில் சமம் தான். நம்ம எல்லோரும் விசுவாசிக்கிறோமா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக எல்லாம் தேவனுடைய பார்வையில் சமம். ஆனால் தேவன் வெவ்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். வெவ்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு மேலேயும் கிளை இருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்பினாலே அவங்க மேலே அப்படின்னு கிடையாது. நானும் உங்களை போல ஒரு சகோதரன் தான். அவனுடைய பார்வையில் எல்லாரும் சமம் தான். அவர் ஜாக் அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனும் நானும் 2 பேரும் இன்னொன்னா நாங்கள் 2 பேருமே இயேசுவின் நாமத்தினால தான் பிதாட்ட போக முடியும். அவருடைய மெரிட்னால தான், அவருடைய தகுதினால தான் நாங்கள் போக முடியும். நான் எனக்கு 30 வருஷம் எனக்கு தகுதி இருக்குது, 60 வருஷம் நான் ஊழியம் செஞ்சுட்டேன்னு அந்த தகுதியெலாம் நான் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஒரு சகோதரர் நமக்கு என்ன மெரிட் இருக்குது? அதனால் சகோதரிகள் சகோதரருக்கு சப்மிட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, ஐயோ என்ன இப்படி என்ன கீழே அவங்கள மேலேயும் அப்படியே கிடையவே கிடையாது. 2 பேரும் சமந்தான். ஆனால் தேவன் பொறுப்பை வைத்திருக்கிறார். நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். நைட்டில் சில சமயம் ஒரு முறை நான் அப்போ தான் காரு தான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு வேனெல்லாம் ஓட்ட தெரியாது. ஏதோ ஒரு ஊருக்கு திருமணத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு உடனே ரிட்டர்ன். போன நைட்டும் அந்த டிரைவர் ஓட்டினார். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த டிரைவருக்கு பயங்கர தூக்கம். அப்போ சரி நான் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ தான் வேனை ஓட்டுறேன். அதுக்கு முன்னாடி வேன் எடுத்திருக்கேன். அப்போ ஓட்டிகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து ஈரோடு பக்கத்துலேருந்து நெய்வேலிக்கு வரணும். அப்போ இந்த முன்னாடி லைட்டை போட்டு சில பேர் டிப் பண்ண மாட்டாங்க நைட்டு 2 மணி 3 மணி ஓடிட்டு வரும்போது. அப்போ நான் ஒரு காரியம் கண்டுபிடிச்சேன். ஒரு பால் லாரி போச்சு, கரெக்டான ஸ்பீடு, என் ஸ்பீடுக்கு அது போகுது. அப்பாடான்னு சொல்லி அந்த லாரி பின்னாடியே போனேன். ஒரு 50-60 கிலோமீட்டர். அவன் ஸ்லோ பண்ணானா நானும் ஸ்லோ பண்ணிடுவேன். ஏன்னா அவன் ஸ்பீட் பிரேக்கர் ஏறான். அப்போ நான் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், அந்த வண்டியை பார்த்தா போதும். அடுத்து நானும் ஸ்லோ பண்ணி ஸ்பீட் பிரேக்கர்.
கொஞ்சம் இப்படி வளைகிறாரு, அங்கே ஏதோ இருக்குது, மாட்டு வண்டி நிற்கிது, நான் இப்படி வளைஞ்சிட்டேன். நான் டிப்பு போட தேவையே இல்லை, ஏன்னா அது லாரிக்கு பின்னாடி தான் நான் போகிறேன், எனக்கு முன்னாடி எந்த வண்டியும் வரலை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது பின்னாடியே வந்து சைடில் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் தனியாக தான் வர வேண்டி இருந்துச்சு. அது கொஞ்சம் அதிகமான ஒரு டென்ஷன். ஏதாவது வண்டி கரெக்டான ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சுன்னா நான் விட மாட்டேன், அது பின்னாடியே போயிட்டுருப்பேன், ஓவர்டேக் பண்ண மாட்டேன். பின்னாடியே போயிட்டு இருந்தால் ரொம்ப ஈஸி. அதுதான் ஒய்ஃபுடைய வாழ்க்கை. கணவன் போகிறாரா, பின்னாடியே போய்ட்டுருங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க. எங்கே திரும்பணும், எங்கே பிரேக் போடணும், எங்கே ஸ்பீட் பிரேக் ஏறணும் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருந்தால் போதும். எது உங்களுக்கு விருப்பம், எது ஈஸி? சப்மிஷன் தான் ஈஸி. அதனால் அந்த மாதிரியை ஆண்டவரே நான் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். இப்படி வசனத்தை நான் கொடுத்தேன்னா எப்படி அர்த்தம்? போய் கடையில் போய் வசனமாக வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா? ஆண்டவரே 10 வசனம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னு இல்லை. வசனத்தை நான் எப்படி கொடுத்தேன்? என்னுடைய வாழ்க்கையின் மாதிரியாய் வாழ்ந்து நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு அப்படி தான் நான் கொடுத்தார், நமக்கு வார்த்தையை கொடுத்தார். அவர் வந்து அவர் வந்து நடந்து போதித்தார், அவர் செய்து உபதேசித்தார். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். அவர் செய்யாத ஒன்றையும் நாம் செய்ய முடியாது அவர் சொல்லவில்லை. ஆகவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். உம்முடைய வசனத்தை இப்பொழுது கை கொண்டிருக்கிறாள். ஏன் கை கொண்டிருக்கிறாள்னா உம்முடைய நாமத்தை, உம்முடைய சுபாவத்தை நான் என் மூலமாய் வெளிப்படுத்தின அப்படின்னாலே அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு முன்னுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உமக்காக வாழக்கூடிய முழு இறுதியுடைய சீஷன் என்பதை என்னுடைய பிள்ளைகள் பார்த்திருக்கிறார்கள், அவள் விசுவாசித்திருக்கிறார்கள். நான் தேவனாலே அனுப்பப்பட்டவன், தேவனாலே அழைப்பு பெற்றவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். எங்கள் அப்பா சாதாரண ஒரு தகப்பன் கிடையாது, அவர் தேவபக்தியுள்ள ஒரு தகப்பன். என்னுடைய தாய் தேவபக்தியுள்ள ஒரு தாய். அதை பிள்ளைங்க பார்த்துருக்குறாங்களா? அதனால நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களா? சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி வாப்பா முதல்ல நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்க மேலே தோளில் கை போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மகன் அல்லது மகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உம்மிடத்தில் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே, இதற்கு நீர் பதில் தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், உதவி செய்யுங்க ஆண்டவரே. 2-3 வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்களோ, எந்த சூழ்நிலை இருக்காங்களோ ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அது மூலமாக எங்களுக்கு விசுவாசம் பலப்படும். தேவை வரும்பொழுது ஜெபிக்கிறோம், ஜெபத்தின் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்பா அம்மாவுக்கு ஏதோ குடும்பத்தில் கஷ்டம் வந்துச்சுன்னா லாபலாபலான்னு போய் புலம்பாதீங்க, யாரை குறை சொல்லாதீங்க. கணவனை மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த கஷ்டம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த கஷ்டத்தை எங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இந்த ஜெபம் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொடுக்கும். சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொடுக்கும். ஒரு முறை இந்த மகன் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒர்க் பண்ணல. அப்போ பேர பையன் சொன்ன ஜீசஸ்ட்டை ஜெபம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணாங்க, பிரச்சனை சரியாயிடுச்சு. பாருங்கள், அப்போ சின்ன வயசுலேயே அந்த மனது வேறு எந்த உலகத்தினாலே கரைபடுவதற்கு முன்பதாகவே ஜெபம் பண்ணால் இயேசு கேட்பார். ஜீசஸ் ஆன்சர்ஸ் ப்ரேயர்ஸ். சின்ன பருவத்தில் விசுவாசத்தை ஊட்டி வளர்ப்பது ரொம்ப எளிது. ஆகவே பெற்றோர்கள் உங்கள் சின்ன பிள்ளைங்கள் தான் இப்பொழுதே விசுவாசத்தை ஊட்டி வளர்த்து விடுங்கள். 8ஆம் வசனத்தை சொல்கிறோம், அவர்கள் இப்பொழுது விசுவாசித்திருக்கிறார்கள். அதுக்கு முன்பு நாம் பார்த்தோம், வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விஷயம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஆண்டவரே, நான் உலகத்தில் இருக்கையில் அவர்களே உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பிள்ளைங்க என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, எப்போ ஹாஸ்டலுக்கு போவாங்கன்னு தெரியாது, கல்லூரிக்கு போவாங்கன்னு தெரியாது, வேலைக்கு எடுத்து போவாங்கன்னு தெரியாது, ஆனால் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், வேலியடைத்து காத்து கொண்டேன். சினிமா பாட்டை போட்டு உள்ளே வரான், வேலி அடைங்க, இது உள்ளே வரக்கூடாது, இது நம்ம வீட்டுக்கு ஏற்ற பாட்டு கிடையாது, இந்த பேச்சு நம்ம குடும்பத்தில் பேசக்கூடாது, வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கள். கெட்ட நண்பர்கள் உள்ளே வந்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட கெட்ட காரணங்களை பேசுவதற்கு அவர்கள் முயற்சித்தால் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. அங்கே நீங்கள் ஒரு செக் வைங்க, அந்த பையன்கிட்ட சொல்லுங்கள், இப்படிலாம் நீ பேசுகிறாது இங்கே வரக்கூடாதுப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க, இதெல்லாம் நம்ம அனுமதிக்க மாட்டோம். கெட்ட புத்தகங்கள், கெட்ட
மொபைல் மூலமாக வரக்கூடிய காட்சிகள், அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஆண்டவரே, அவர்களை நான் காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், அவர்கள் கெட்டுப்போகவே இல்லை. கேட்டின் மகன் கெட்டுப்போனான், ஆனால் மற்ற யாரும் கெட்டுப்போகவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனே, என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை கூட நான் இழந்து விடக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சீஷர்களாய் வாழணும், சீஷிகளாய் வாழணும் ஆண்டவரே. எதிர்காலத்தில் உமக்கு சாட்சிகளாய் வாழணும் ஆண்டவரே. சபைக்கு, சத்தியத்துக்கு அவர் தூணும் ஆதாரமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த உலகம் ஒரு தொற்று நிறைந்த ஒரு ஹாஸ்பிட்டல். ஒரு முறை என்னுடைய நண்பர், அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், என்னோட கூட வேலை செய்தவர், அவர் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், எங்கள் பெரியப்பா கோவிட் வந்து சிஎம்சியில் கோவிட்டில் வார்டில் இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஆப்பிளும் கத்தியும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துறேன்னு சொல்லி அவருக்கு ஆப்பிளும் கத்தியும் அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுக்காக போனேன். ஆனால் பயங்கர செக்யூரிட்டி. கோவிட் வார்டுக்கு முன்னாடி ஒருத்தர் ஈஸியாக உள்ளே போக முடியாது. ஏன் உள்ளே போனால் நமக்கு அந்த தொற்று வந்துடும். அதுபோல தான் இந்த உலகம் தொற்றுனாலே நிறைந்த உலகம், பொல்லாத உலகம், மோசம் போக்குகிற சாத்தான் கிரியல் நிறைந்த உலகம். ஒவ்வொரு தலைமுறையிலேயும் இந்த உலகம் மோசமாகி கொண்டே போகிறது, அக்கிரமம் பெருகி கொண்டே போகிறது. நாம் இருந்த காலத்தை விட நம்முடைய பிள்ளைகள் வாழக்கூடிய காலம் மிக மோசமாக இருக்கிறது. பாவத்துக்கள் எங்கேயும் தேடி போக தேவையில்லை, அதை தேடி வரும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு இந்த சந்ததி காத்துக்கொள்வதற்கு விசேஷித்த பலன் தாங்க. ஆண்டவர் தருவார். ஆண்டவரே, விசேஷித்த பலன் எங்களுக்கு தாங்க. ஏன்னா அவர்கள் உலகத்தாராய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே, உலகத்தாராய் அவர்கள் போய்விடக்கூடாது ஆண்டவரே. அவர் உலகத்திலிருந்து காக்கப்பட வேண்டும். அதை தான் நான் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவங்களை பகைத்தது. உலகம் பகைச்சா பரவாயில்ல, உங்கள் பிள்ளைங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்களா பரவாயில்ல, கிளாஸ்மேட்ஸ் உங்களை ஒரு மாதிரி பகைக்கிறாங்களா பரவாயில்ல, ஆண்டவருக்காக பகைச்சா அது பெரிய கணம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கணம். ஆண்டவர் வந்து உங்களை பகைச்சாங்கன்னா பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல, அதை நீங்கள் முதல்ல சொல்லணும். இயேசு சொன்னது போல் சொல்லணும். பெற்றோர், நான் உலகத்தான் நல்லது போல். அம்மா போய் மாடர்ன் திங்ஸ் அதை இதையும் ஜொலிக்கிறதுக்கெல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு பிள்ளைங்களை உங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பான்னு சொன்னால் எப்படி கேட்பாங்க? அம்மா மாதிரியாக இருக்கணும். முதல்ல தாழ்மையிலையும், மாடஸ்ட் ட்ரெஸ், தகுதியான வஸ்திரத்தை உடுத்துவதிலையும் அம்மா மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் நான் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறீங்க, புறங்கூறி அவங்கள பற்றி இவங்கள பற்றி சொந்தக்காரங்களை பற்றி எல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? உலகத்தார தான் வளருவாங்க. ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் சொல்ல வேண்டும். நான் உலகத்தான இருக்க வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தை ஒத்த வேஷம் நான் தரிக்க வேண்டாம் ஆண்டவரே. மனம் புதிதாகிறனால என்னை மறுரூபமாக்குங்கள் ஆண்டவரே. உன்னுடைய வேத வசனத்தினாலே என்னை மறுரூபமாக்கும். உலகத்தை ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகல் என்று ரோமர் 12:2 வாசிக்கிறோம். அப்படி தான் நாம் உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி தேவனுடைய சித்தத்தை அறிகிறவர்களாய், தேவனுடைய மனதை அறிகிறவர்களாய் பெற்றோர் வாழ்ந்தால் பிள்ளைகளும் அந்த வழியில் நடப்பார்கள். சின்ன வயசில் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் பெரிய வயசில் உங்களுக்கு பிடிக்கும். சின்ன வயசில் உங்கள் அம்மா செய்கிற சாம்பார், அப்பா செய்கிற எனக்கு எங்கள் அப்பா சில ஈட்டபிள்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பார். அந்த குலோப் ஜாமுன், அப்புறம் இன்னொரு ஸ்வீட்டு, அது பேரெலாம் மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டதுனால இப்போவும் அது மேலே ஒரு ஆசை. சின்ன வயசில் என்ன கற்றுக்குறோமோ அதுதான் நம்ம பெருசிய வயசுலையும் செய்வதற்கு ஒரு ஆசை, ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதல் இருக்கும். அதே போல் சின்ன வயசில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க, எது விரும்புகிறாங்களோ பார்த்துட்டு போட்டோம், எங்கேயோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா அது மேலே தான் பெருசானாலும் ஆசை இருக்கும், அந்த பாவ பழக்கங்கள் மீது. ஆனால் சின்ன வயசுலேயே நீங்கள் தேவ பயத்தை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே வேத வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, உட்கார வச்சு வேதத்தை வாசிக்க வைங்க. இன்றைக்கி இந்த அதிகாரத்தை வாசி, இந்த அதிகாரத்தில் என்னென்ன கேள்வி கேளு, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி கொடுங்க ஜப நேரத்தை. இன்றைக்கி பைபிளில் நான் 3 கேள்வி கேட்க போகிறேன் இந்த அதிகாரத்துலேருந்து அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் செய்யுங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியுமா மாற்றுங்க. இதில் ஏதாச்சும் செய்முறைகள் எதாவது செய்ய முடியுமா? எவ்வளோ டூல்ஸ் இப்போ இருக்குது. வேதத்தை கொடுத்து விடுங்கள். சின்ன வயசுலேயே வேதத்தை மேலே ஒரு ஆசை, அது கொடுத்து அவன் உள்ளத்தில் அது வளரும். ஒரு தடவை என்னுடைய ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். என்ன வீடியோனா, சின்ன பையன் தான்,
அவன் என்ன பண்ணால் இங்கே ஒரு புக்கு, இங்கே ஒரு புக்கு, இங்கே ஒரு புக்கு வச்சுக்கிட்டு பேனா எடுத்து இப்படி எழுதலாம். அவங்க பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா செய்கிறேன்னா, ஐ எம் டிரான்ஸ்லேட்டிங் லைக் மை கிராண்ட்பா, எங்கள் தாத்தா மாதிரி நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றான். அப்போ எதை பார்க்குறானோ அதை செய்யணுன்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் எவ்வளோ முக்கியமானது. சின்ன பிள்ளைங்களுடைய இம்ப்ரெஷனில் நம்ம போடுறோம். நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன செய்ய விரும்புகிறோமோ, என்ன பிள்ளைங்களுக்கு கற்றுத்தருகிறோமோ, சின்ன வயசுலேயே அவங்க பண்ணுறோமோ, அதுதான் பெரியவராகும் பொழுது அவங்களுக்கு அதில் ஒரு பிடிப்பு இருக்கும், அதை விரும்புவார்கள், அது அவருடைய வாழ்க்கையை உந்தும். சின்ன வயசுலே இன்றைக்கி தலைவலிக்கிற சபைக்கு போக வேண்டாம் அப்படின்னா அவன் இன்னும் புளி 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும். அவன் நாளைக்கு சபையை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி வேண்டாம். சபையில் உள்ளவங்களை மோசமாக பற்றி பேசினா, உங்கள் சபையில் உள்ளவங்க பற்றி தெரியாதா, இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க, இப்படிப்பட்ட சபைக்கு நான் எதுக்கு வரணும்? எவ்வளோ ஜாக்கிரதை நம்ம இருக்கணும். ஆண்டவரே, நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல, தீமையை நின்று ஆண்டவரே அவர்களை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். 16ஆம் வசனம் மீண்டும் சொல்கிறேன், நான் உலகத்தார் அல்லாத போல் அவரும் உலகத்தார் அல்ல. ஆகவே அவர் உலகத்தார் அல்லன்னு எப்படி நாம் சொல்ல முடியுமானால், தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே நம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், நம்முடைய வசனமே சத்தியம். 19ஆம் வசனம் சொல்கிறார், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஏசு எதுக்காக சொல்லியிருக்கிறார்? நமக்கு சொல்லி, ஆண்டவரே பிள்ளைங்க பரிசுத்தத்தில் வளரணும், அதுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவரே எனக்கு வேத வசனத்தை படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ட்ரைவ் இல்லை, ஆனாலும் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் வார்த்தையை நான் படிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் இந்த சர்வீஸை மிஸ் பண்ண விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, போகாட்டி பரவாயில்ல, ஆனால் பிள்ளைகளுக்காக நான் போகிறேன் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஐக்கியத்துக்கு போகிறேன், சபைக்கு நான் போகிறேன், ஐக்கியத்தில் இருக்கிறேன், முடிச்ச உடனே போட்டு நான் பார்க்கல, பிள்ளைகளுக்காக நான் சபையில் இருந்து ஐக்கியப்பட்டு, ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியணும் எனக்கு எது முக்கியம்னு. எனக்கு தேவ பிள்ளைகள் முக்கியம், தேவனுடைய சபை முக்கியம், தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய சித்தம் முக்கியம் என்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஆகவே தான் சொல்கிறார், அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவர் எப்படி தன்னை பரிசுத்தம் பண்ணினார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்காக எனக்காக சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கென்று நியமித்த கிரியை நாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். கிடைச்ச 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். கடைசியிலே சொல்கிறார், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு இன்னமும் நான் தெரியப்படுத்தி விடுவேன். சின்ன பிள்ளைகளாக கல்லூரியில் இருக்கும்போது சகோதரர் தேவனுடைய நாமத்தை எல்லாம் தெரியப்படுத்தி தான் இன்றைக்கி ஹியர் ஓ மை சன்ஸ் என்ற புத்தகத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் மொழிபெயர்ப்பாக செய்து முடித்தாயிற்று. சீக்கிரமாக ப்ரெஸ்ஸில் கொடுக்க போகிறோம். என் பிள்ளைகளே செவி கொடுங்கள். அதில் எவ்வளோ வார்த்தைகள், சத்தியத்தினுடையான வார்த்தைகள், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஆகவே அதை நாம் பிள்ளைகளுக்கு அதை படித்து நாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆண்டவரே நான் தெரியப்படுத்தினேன், இன்னமும் நான் தெரியப்படுத்துவேன். இது என்ன என்று சொன்னால் அவருடைய அன்பு, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நான் தொடர்ந்து உடைய வார்த்தையை நான் தெரியப்படுத்துவேன். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் முழு இறுதியமுடையவனாய் உம்முடைய சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கணும். எனக்கென்று நீ நிமித்த கிரியை நான் செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் இப்போ ஆண்டவரே அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க, என்ன கிரியை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வெளிச்சம் இல்லை, நாங்கள் குறைவான தூரம் தான் பார்க்க முடியும், ஆனால் நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நாமும் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.